அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 28/10/2024 வாஸ்து நாள். இன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். சில பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம், இதே வீட்டில்தான் எங்களுடைய தாத்தா பாட்டியும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஆனால் இந்த தலைமுறையில் வாழும் குடும்பம் மட்டும் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வருகிறது. வாஸ்துவினால் பிரச்சனையா அல்லது வீடு கட்டி நெடுநாட்கள் ஆகிவிட்டதால் பிரச்சனையா, எதனால் பிரச்சனை வருகிறது என்பதே தெரியவில்லை. இப்போது வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் எங்களிடத்தில் கிடையாது. எங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன பரிகாரம் செய்வது? அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தற்போது வீடு பிரச்சனையாக இருக்கிறது. வாஸ்துவால் குடும்பத்தில் நிம்மதி இழக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்ய என்ன செய்வது? இப்படி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் இன்று ஒரு வரப்பிரசாதமாக சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் தான் இது. இன்று 8:30 மணி வரை வாஸ்து செய்ய உகந்த நேரம். இந்த வாஸ்து நேரத்தில், இந்த வாஸ்து நாளில் இந்த எளிமையான தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்கள் வீடு முழுவதும் வாஸ்து பகவானை நினைத்து தெளித்து விட்டால் வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். அந்த தீர்த்தத்தை எங்கு பெறுவது? பக்கத்தில் இருக்கும் கோவிலில் இருந்துதான் அந்த தீர்த்தத்தை வாங்கி வர வேண்டும். சிவன் கோவில், பெருமாள் கோவில், முருகன் கோவில், இப்படி உங்களுடைய வீட்டின் அருகில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி அபிஷேகம் செய்யப்படும் அந்த தண்ணீர் வெளியே கோமுக தீர்த்தமாக வெளிவரும். அந்த தீர்த்தத்தை பிடித்து வந்தாலும் சரி, அல்லது பெருமாள் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பார்கள், துளசி இலைகளை போட்டு பருகுவதற்கு அந்த தீர்த்தம் கிடைத்தாலும் சரி, அதிலிருந்து கொஞ்சம் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். காலை 7 மணிக்கு கோவிலுக்கு சென்று தீர்த்தத்தை வாங்கி வீடு திரும்புங்கள். இந்த வாஸ்து நாளை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வாஸ்து நாளில் இதே முறையில் செய்யலாம். வீடு முழுவதுமே சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை நினைத்து வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்கள். வீடு முழுவதும் சாம்பிராணி புகையால் நிரம்பி இருக்க அந்த சமயத்தில் இந்த தீர்த்தத்தை எடுத்து வாஸ்து பகவானை மனதார நினைத்து, எங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷத்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடாது, வீட்டில் இருப்பவர்களுடைய சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது, ஓம் வாஸ்து பகவானே போற்றி போற்றி, வாஸ்து பகவானே துணை என்ற இந்த மந்திரத்தை சொல்லி வீடு முழுவதும் இந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்கள். நாளை காலை 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் இந்த தீர்த்தத்தை வீட்டிற்குள் தெளித்து விடுங்கள். இந்த எளிய பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை போக்குவதற்கு நிச்சயம் உதவும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பலன் அடையுங்கள்.